ஒன்பதாவது மிக முக்கியமான அடிப்படை, சரி மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்ம விளங்கிக் கொள்ளணும், கருத்து வந்தால் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்பணும், நம்முடைய சொந்த ஒப்பீனியன்ஸை விட்டுறணும். சரி, இதெல்லாம் யார் மூலமாக கற்றுக்கொள்றது? யார் மூலமாகுமா? நான் உங்களிடம் பேசுகிறேன், நானே வா, அல்லது வேறு ஒருத்தர் உங்களிடம் முன்னாடி பேசுவார், அவரா? யார்? அதற்கு ஒரு தகுதி இருக்கணுமா இல்லையா? அந்த தகுதி எது முடிவு செய்யுது? அதுதான் இந்த அடிப்படை சொல்லிக் கொடுக்கிற விஷயம். மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்வதும் பின்பற்றுவதும் மூத்த உலமாவிடமிருந்து கற்றுக்கணும். கல்வியால் மூத்தவர்கள், வயதால் மூத்தவர்கள், அவர்கள்தான் அஹ்லு சுன்னாவாக இருக்கக்கூடிய கிபாருல் உலமா, த மேஜர் ஸ்காலர்ஸ், சீனியர் ஸ்காலர்ஸ். அப்போ ஏன்னா நாம மார்க்க விவகாரங்கள் அவங்க பக்கம் தான் திரும்பணும். ஏன்? மூத்தவர்கள் என்று சொன்னால் அதில் அவருடைய பக்குவம் இருக்கும், நிதானம் இருக்கும், கல்வியால் ஆழம் இருக்கும், புரிதலால் ஆழம் இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் உள்வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவேதான் நம்முடைய உலமா அஹ்லு சுன்னாவுடைய ஆரம்ப கால இமாம்கள், அதுலேயும் பாருங்க, சஹாபாக்கள் இருந்து அவங்களை பின்பற்றி வந்த மிகச்சிறந்த அறிஞர்களை அறிந்து கொண்டு அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். அடிப்படையாக இஸ்லாம வெறும் நம்முடைய சொந்த அறிவு அடிப்படையில் இந்த மார்க்கம் இல்லை, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு இல்லை, இது வழிகாட்டுதலுடைய மார்க்கம். அப்ப இந்த வழிகாட்டுதலை, இதனுடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு யாருக்கு கொடுத்திருக்கானோ உலமாக்கள் கொடுத்திருக்காங்க. முந்தைய சமுதாயங்களுக்கு எப்பவுமே நபிமார்கள் இருந்தாங்க. ஒரு நபி இறந்துட்டா இன்னொரு நபி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவான். பனு இஸ்ராயலுக்கு ஆல்வேஸ் இன் எவரி டைம் தேர் இஸ் எ நபி. நபிமார்களை கண் கூட பார்க்கலாம் அந்த சமுதாயம், நாம பார்க்க முடியல பாருங்க. ஆனா ஏன்னா நம்முடைய நபி கடைசி நபி. சரி, நம்முடைய நபி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பிறகு யார் தான் இப்போ இந்த உம்மத்துக்கு வழி நடத்துறது? ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்களை அந்த நபிமாருடைய வாரிசுகளாக சொன்னாங்க. ஆகவேதான் மார்க்கத்தை ஒவ்வொருவரும் தனித்து புரிந்து கொள்ள முடியாது, உலமாக்களுடைய வழிகாட்டுதலோடு புரிந்து கொள்ளும். இங்க கவனிங்க, குர்ஆனுடைய அடிப்படை விதியே இதுக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 43வது ஆயத்தில் சொல்றார், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அஹ்லு ذிக்ர், இல்மு அறிவு கொடுக்கப்பட்டவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப மனிதர்களில் ரெண்டு சாரார் தான் இந்த ஆயத்தின் அடிப்படையில். ஒரு சாரார் அறியாதவர்கள், இன்னொரு சாரார் அறிந்தவர்கள். அந்த அறிந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்ற இங்க பெயர் அஹ்லு ذிக்ர். அது ذிக்ர் என்றால் குர்ஆன் சொன்னான். பாருங்க, குர்ஆனை அல்லாஹ் தஆலா ذிக்ர்னு சொல்லியிருக்கிறான். ஆயத்து யாருக்கா ஞாபகம் வருதா? குர்ஆனை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறான். ஒரு ஆயத்துல மிக முக்கியமா ஒரு க்ளூ கொடுக்குறேன், இன்ஷா அல்லாஹ் உங்களை யாராவது சொல்ல வாய்ப்பு இருக்குது. அது ذிக்ர்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆனை. க்ளூ என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பதாக சொல்லக்கூடிய ஆயா, அந்த ஆயத்துல அல்லாஹ் அதை சொல்றான். எந்த ஆயத்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா நஹ்னு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த ذிக்ரை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம்னு சொல்றான். அங்க குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ் தஆலா அது ذிக்ர்னு தான் சொல்றான். ஏன்னா அங்க ذிக்ர்னு சொல்லப்பட்டது குர்ஆனை மட்டும் குறிக்காதுங்கிறதுக்கு ஆதாரம் எதுக்கிட்ட அல்லாஹ் குர்ஆன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஏன்னா அல்லாஹ் எதை நினைவூட்டல், அது ذிக்ர்னா நினைவூட்டல், எதை ரிமைண்டரா இறக்கினானோ அது குர்ஆன் மட்டும் இல்ல, நபி வந்ததே இந்த குர்ஆனை விளக்கத்தான். ஆகவே அவருடைய சொல்லும் செயலும் எல்லாமே அது ذிக்ர். ஆகவே அல்லாஹ் தஆலா குர்ஆனை பாதுகாப்பதாக சொல்லக்கூடிய ذிக்ர்ங்கிற ஒன்று குர்ஆனுடைய கருத்தை பாதுகாப்பது. குர்ஆனுடைய கருத்து விளங்குதல் பாதுகாப்பது எப்படி? சுன்னாவை கொண்டுதான் பாதுகாக்கப்படுது. ஆகவே உலமா கல்வியாளர்கள் இந்த இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, நிச்சயமா நாமே இந்த ذிக்ரை இறக்கினோம்னு சொல்லும்போது இறக்கப்பட்டது குர்ஆன் மட்டும் இல்ல, சுன்னாவும் இறக்கப்பட்டதுங்கிறதுக்கு இந்த ஆயத்தை ஆதாரமா வச்சாங்க. ஆகவே குர்ஆனும் சுன்னாவும் பாதுகாக்கப்பட்டதா, குர்ஆன் மட்டும் இல்ல. ஆக இந்த ஆயத்துல அது ذிக்ர்ங்கிறது குர்ஆனையும் சுன்னாவை குறிக்கும். இங்க பாருங்க, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அஹ்லு ذிக்ரிடம். அப்ப ذிக்ர் உடையவர்கள்னா யார்? அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் நன்கு கற்றுக்கொண்டவர்கள் தான் அஹ்லு ذிக்ர். அஹ்லுல் கிதாப்னா யாரை குறிக்கும்? யாரை குறிக்கும்? அஹ்லுல் கிதாப் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஏன்னா முந்தி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல தௌராத் இன்ஜீல் கொடுக்கப்பட்டவங்கள ஷரியத்துல அஹ்லுல் கிதாப்னு சொல்றோம். யா அஹ்லல் கிதாபி லா தக்லூ ஃபீ தீனிக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. இந்த ஆயத்து இந்த இடத்துல குறிப்பா
யூதருக்கு 2 பேரையும் குறிக்குது அப்படின்னாலும் குறிப்பா கிறிஸ்தவர்களை குறிக்குது. லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கத்தில் எல்லை கடந்து போகாதீர்கள். ஏன்னா அவங்க எல்லை கடந்துட்டாங்க. அப்ப அஹ்லுல் கிதாப் யூதர்கள் கிறிஸ்தவர்கள். அஹ்லுல் திக்ர் அப்படின்னு சொன்ன யார்? குர்ஆன் சுன்னாவுடைய இல்மு கொடுக்கப்பட்ட அல் உலமா. சரியா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தெரியலைன்னா எங்க திரும்பணும்னு அல்லாஹ் சொல்றானா, யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இந்த அவர்கிட்ட கேட்கலாம், இவர்கிட்ட கேட்கலாம், இதோ நம்ம தலைவர்கிட்ட கேட்கலாம், இதோ நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், ஓ ஒரு பெரிய பேச்சாளர் அவர்கிட்ட கேட்கலாம், ஓ இந்தா எம்எஃப்எல்இ வந்து கிளாஸ் நடத்தணும் அவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். அல்ல, எம்எஃப்எல்இ அவ்வளோ திக்ர் இல்லை. அவ்வளோ திக்ர் அல்லது அந்த மதசால 5 வருஷம் படிச்சிருக்கோம், 7 வருஷம், 10 வருஷம் படிச்சிருக்கோம், அப்பா அவ்வளோ திக்ரு தான் இல்லை. அவ்வளோ திக்ருங்கிறது அது மகத்தான அந்தஸ்து. அது தக்வாவை கொண்டு, இல்மை கொண்டும், கல்வியை கொண்டு, வயதை கொண்டும், மார்க்கத்தை சரியாக விளங்குவதை கொண்டும், சுண்ணாவை கொண்டு உள்ளவங்க தான் அஹ்லு திக்ர். அவங்க தான் கிபாருல் உலமா, மூத்த அறிஞர்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒன்று தெரியலையா, நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட திருப்புங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபஸ் அலு, கேளுங்க அவங்கள்ட்ட. சுவால், சுவால் என்ன? கேள்வி. சுவால்ங்கிற வார்த்தை எதுலேருந்து வருது தெரியுமா? அரபியில் கரெக்ட், சஅல. ஆனால் மஸ்அலா அப்படிங்கிற ஒன்றை தான் அதில் தான் சுஆல். மஸ்அலா அப்படின்னா ஒரு கேள்வி, விவகாரம்னு அர்த்தம். ஏன் ஒன்றை பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, மசாயில், இந்த மசாலா என்னன்னு தெரில, இந்த மசாயிலை பற்றி கேட்கணும், ஒரு டவுட் நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நமக்கு நினைக்குது, யார்ட்டையா கேட்கணுங்கிற நினைப்பு வருது இல்லையா? எனக்கு இதை பற்றி தெரில, இந்த மசாலா பற்றி சொல்லுங்கள், ஒரு தலாக் மசாலாங்க. சில இதில் கேள்வி கேட்பாங்க, ஃபோன் போடுவாங்க, உஸ்தாத் ஒரு தலாக் மசாலா கொஞ்சம் விளக்கம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை மசாலாங்க சொல்லப்படுது அரபியில் அப்படின்னா, அதில் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அது கேள்வி, அதனால தான் மசாலாவாக மாறிடுச்சு. எப்போ ஒன்று கேள்வியா இல்லையா அது மசாலா இல்லை. மசாலாவுடைய பன்மை தான் மசாயில். அப்போ ஒரு மசாலானா எல்லாமே அடங்கும். வெறும் தலாக் மசாலா மட்டும் இல்லை, அல்லது ஹுலா மசாலா மட்டும் இல்லை, அல்லது நிக்கா மசாலா மட்டும் இல்லை, அல்லது தொழுகையில் வந்து இந்த நிலையை பற்றி எனக்கு ஒரு மசாலா, ஒரு மசாயில் ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும், அல்லது வந்து உண்ணுவதில் இது ஹலாலா ஹராமா, இந்த அது மட்டும் இல்லை. இன்னைக்கு உலமாக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க மக்கள் பொதுவாக? ஒன்று தலாக் ஹுலா மசாலா வந்தால் அப்போ உலமாக்கள் தேவைப்படுறாங்க, என்ன சட்டம் சொல்லுங்கள். அல்லது ஃபராயித், பாகப்பிரிவினை சட்டங்கள், ஒரே சொத்து சண்டை, என் அண்ணன் தம்பியும் எனக்கு எதிராக இருக்கானுங்க, என்ற பறிச்சுக்க பார்க்குறானுங்க, அக்கா காரி இப்படி இருக்கிறான், அண்ணன் இப்படி இருக்கிறான், இப்படி. அப்போ மட்டும் என்ன மசாலா சொல்லுங்கள், இதில் என்ன சட்டம், எனக்கு பங்கு இருக்குதா இல்லையா, என் பங்கு எவ்வளவு. அப்போ ஒவ்வொன்றிலும் மசாலா இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் உலமாவோட தான் திரும்பணும். இந்த அடிப்படையை சகோதர சகோதரர்களே நீங்கள் எவ்வளோ காலம் உறுதியாக பற்றி அப்போ நேர்வழி செலுத்தப்பட்டுருவீங்க. நான் நேர்வழியில் செலுத்தப்படுவேன். ஏன்னா உலமா குர்ஆன் சுன்னாவை கொண்டு, திக்ரை கொண்டு நமக்கு வழிகாட்டுவார்கள். அவங்கள்ட்ட நீங்கள் ஆதாரத்தையும் கேட்கலாம், அவங்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்ல, ஃபஸ் அலு, கேளுங்க, அஹ்லு திக்ரிடம் கேட்குறான், சொல்கிறான், அவங்களுக்கு கட்டளையிடுறான், எனக்கு கட்டளையிடுறான். எப்போ? இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்போ போய் என்னுடைய ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அல்லது என்னுடைய ஹஸ்பண்டை தான் கேட்பேன், அல்லது என்னுடைய ஒரு ரொம்ப பாலிய கால தோழன் இருக்கான், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் நான் கன்சல்ட் பண்ணிக்குவேன், அல்லது என்னுடைய ஒரு குரு இருக்கிறார் அவர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிக்குவேன். அது அல்ல. அவர்களா அவ்வளோ திக்ரா அல் உலமாங்கிற அந்தஸ்தில் உள்ளவங்களா? அவங்க கிபாரா, கிபார் சிகார் 2 சாரா இருக்கிறாங்க உலமாக்கல்ல. சிகாருங்கிறவங்க சிறியவர்கள், வயது குறைவாக இருக்கும், அனுபவம் குறைவாக இருக்கும், குர்ஆன் சுன்னாவுடைய ஞானம் குறைவாக இருக்கும், அவர்களே சில நேரத்தில் தெளிவில்லாமல் இருப்பாங்க. அப்போது அவங்க உலமாவாக இருப்பாங்க. ஆனால் சிகார் வேணாம். கிபார் என்ன சொல்கிறாங்க, மூத்தவர்கள் சீனியர் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை பார்க்கணும். அப்போ அதன் பக்கம் திரும்பிடணும். இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால், அறியாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு. அப்போ இந்த அடிப்படையில் எங்கே நமக்கு தப்பு வருதுன்னா, இது எல்லா இடத்துலையும் தப்பு வந்துடும். இதில் நம்ம சரி இல்லைன்னு வைங்களேன், அஹ்லு திக்ருட்ட கேட்கல, அஹ்லு சுன்னாவுடைய உலமாவோட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கல. ஏன்னா இன்னைக்கு எப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உலமாக்கள்கிட்ட என்ன கேட்கலாம், தொழுகை மசாயில் கேட்கலாம், உது முறிஞ்சா இல்லைன்னு கேட்கலாம், அந்த ரமதான் ஒரு நோன்பு சம்பந்தமாக கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு வியாபாரம் வந்தால் அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டதை கேட்கறது இல்லை. அவங்க ஒரு கம்பெனி நடத்துவாங்க, அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எது சரி எது தப்பு, நான் செய்யலாமா வேணாமா, நான் இந்த மாதிரி ஒன்று சொல்லலாமா வேணாமா, இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாமா வேணாமா கேட்கறது இல்லை.
அல்லது ஒரு பள்ளிக்கூட நிர்வாகம் கூட இருக்கலாம், அல்லது ஒரு காலேஜ் நிர்வாகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு நாட்டையே ஆட்சி செய்வதா இருந்தாலும் ஆட்சியாளர் மன்னர் அவர் யார்கிட்ட கேட்கணும்? உலமாட்ட கேட்கணும். எனக்கு நீங்க சொல்லுங்க, வழிகாட்டுங்க, நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நான் சட்டம் எப்படி போடணும், எது தப்பு எது சரி சொல்லுங்க. ஏன்னா இல்மு உள்ளவங்க தான் வழிகாட்ட தகுதியானவங்க. அப்ப சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. நிறைய துவா செய்கிறேன் அவங்க எல்லாருக்காகவும். நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுக்காக உண்மையாக நாம் இருக்கணும், சுன்னாவை பின்பற்றுவதில் உண்மையாக இருக்கணும், கல்வியில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடணும், நபியின் பக்கம் திரும்பணும், மக்களுடைய ஒப்பீனியன்ஸ், மக்களுடைய முகத்தாட்சனை இதை பார்க்கக்கூடாது. ஆனால் ஹிக்மா இருக்கணும், அழகான முறையில் சொல்லணும், விளங்க வைக்கணும், முயற்சி செய்யணும். நம்முடைய மனசு ஒன்று விரும்பி இருக்கும், அது அல்லாஹ்வுக்காக விட்டுடணும். நம்முடைய உலமா என்ன கட்டளையிடுறாங்க, என்ன அறிவுரை சொல்லணும், நசீஹாவை கேட்கணும். நாங்கள் இதை செய்யலாமா, இது தவறா சரியா, இது சுன்னாவுக்கு ஒத்ததா அல்லது பிதாத்தா, இது நம்முடைய சஹாபாக்குடைய வழிமுறையா அல்லது பின்னாடி வந்த ஒரு வழிகேடா, கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். இல்லைன்னா நம்ம தவறிடுவோம். நம்ம அறியாமல் தவறும். எல்லாம் தெரிஞ்சு யாரும் தவறுறதில்லை. யாருமே நான் தவறில் போகணும், நான் வழிகடணும், நான் நகரத்துக்கு போகணும் யாரும் ஆசைப்படுவாங்களா? உலகத்தில் யாராவது ஆசைப்படுவாங்களா? ஒரு முஸ்லீம் அதுவும் ஆசைப்படுவானா? ஒரு மூமீன் ஈமான் கொண்டவாள் ஆசைப்பட மாட்டாங்க. யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. யாருமே ஒரு காரியம் செய்கிறாங்கன்னு அதில் நல்லதுன்னு நினச்சி தான் செய்வாங்க. ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான்னா, நீ நல்லதுன்னு நினச்சாலும் அதை செய்வ அப்படின்னு தான் செய்ய வைப்பான். அப்போதான் ஏன் நிறைய மக்கள் நம்முடைய முஸ்லீம்களில் பிதத்தில் விழுகிறாங்க, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் விழுகிறாங்க. அவங்க யாருமே நான் கெட்டதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்கிறாங்க. இல்லை, இது அல்லாட்ட கூலி கிடைக்கும், நல்ல காரியமாச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இல்மு இல்லை. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலேன்னு சொல்கிறேன். இபாதாத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இல்லை, முஆமலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வென் யூ ஆர் டீச், நீங்கள் டீச் பண்ணுறீங்க, டீச் பண்ணும்போதும் நீங்கள் நினச்சிக்குவீங்க, ஓ இது நல்லது தானே நான் சொன்னேன், நல்லது தானே செய்தேன் அப்படின்னு நினச்சி. ஆனால் அது சுன்னாவா, அது நான் சரியான காரியம் செய்தேனா அப்படி நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த அடிப்படை மிக முக்கியமானது. ஆகவே சலஃபுடைய மன்ஹஜ், சஹாபாக்களுடைய வழிமுறை சரியா. நம்ம சலஃப் மன்ஹஜ் சொல்கிற போல நீங்கள் இது ஒன்று நினச்சிக்கணும், புரிஞ்சுக்கணும். சஹாபாக்களுடைய வழிமுறைன்னு ஒன்றை சொல்கிறார் இவர், அப்படி விளங்கிக்குங்க. ஏதோ ஒரு தனி எனக்கு ஒரு ஜமாத்தை உருவாக்கிட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும். அப்போ அவங்களுடைய வழிமுறை இதுதான் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். பாருங்க, குர்ஆனுடைய இன்னொரு ஆதாரத்தை அல்லாஹ் தஆலா சொன்னா, வலவ் ரத்தூஹு இல ரசூல் وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنبِطُونَهُ مِنْهُمْ. ஏன் உலமாவிடம், கல்வி உள்ளவிடம் திருப்பி கொண்டு போகணும்? அதை அவர்கள் நபியிடமும் கல்வி அறிவு உள்ளவிடம் திருப்பி இருந்தால் அவங்களுடைய பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியவில்லாத ஒரு விஷயத்தில் அதை அவர்கள் சரியாக புரிஞ்சு வழி நடத்தியிருப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க தாங்க சரின்னு நினச்சிக்கிட்டு செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் அப்படிதான், பல விஷயங்கள்ல தப்புகள் நிறைய நடக்கும். இன்றைக்கி மக்கள் தப்பை சுட்டி காட்டும்போது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. முன்னாடி தப்பு சொல்கிறோன்னா நீங்கள் உங்களை தப்புன்னு சொல்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டு நினச்சிடாதீங்க, அல்ல உங்களை குத்தி காட்டணும்னு நினச்சிடாதீங்க. நாம் சீர்திருந்தனுக்காக தான் சொல்கிறேன்னு நினைங்க அப்படின்னு நம்ம சொல்லி we have to give a disclaimer every time. ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மனிதன் என்ன செய்கிறான்னா, அவன்கிட்ட ஒன்று தப்புன்னு சொன்னால் நீ சரியா, அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுது, அடுத்த கேள்வி நீ சரியா. அப்போது அது சரியா தப்பாங்க பார்க்குறத விட நீ சரியான்னு தான் பார்க்குற மனது தான் மனிதனுக்கு வருது. அல்லது நீ யாருக்கு, நீ எந்த கூட்டம், நான் செய்கிறது தப்புங்கிற, உனக்கு என்ன அறிவு இருக்குது? சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஏன்னா மனிதன் அந்த இடத்துல ஈகோவுக்கு உள்ளாகிறான். குறிப்பாக ஒரு பதவியில், ஒரு பொறுப்பில், ஒரு அந்தஸ்தில், அல்லது மக்களால் பல விதத்தில் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி இது தப்புங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன புதுசு ஆள், இவர் மட்டும் தனியாக சொல்கிறாரு, எல்லாரும் ஆகோகன்னு பாராட்டுறாங்க, இதை தப்புன்னு சொல்கிறாருங்க. ஆனால் அங்கே பார்க்குறது இல்லை, மனிதன் என்ன செய்கிறான், எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க, ஏன் இவர் மட்டும் தப்புன்னு சொல்கிறார்? சரி, இவர் தப்புன்னு சொன்னால் தப்பாயிருமா? எதனால் தப்பாகும்? என்ன அளவுகோல், என்ன ஆதாரம், யார் சொல்கிறான்? சரி, இவருக்கு என்ன இல்மு இருக்குது, இவருடைய இல்மு உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது பார்க்கணும். இல்லை அஹ்லு திக்ர் ஏதாவது சொல்லியிருக்காங்க, அப்படி பார்த்தா ஓ ஓகே நாம தான் தப்பாக விளங்கியிருந்தோமா, அப்போ நாம் செய்து தான் தப்பு. அல்லாஹ் தஆலா எந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவை, ஒரு வெளிச்சத்தை, தேர் இஸ் எ ஓப்பனிங், மைண்ட் ஓப்பனிங், ஒரு கைடன்ஸ்
அல்லாஹ் கொடுக்கலாம். அல்லாவோட அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆகவே கடைசி தலைப்பு அதுதான். அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆகவே தான் இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்கள் வாரிசுகள். சரி, வாரிசாக விட்டு சென்றது என்ன? வரசுல் இல்ம், அவர்கள் வாரிசு சொத்தாக விட்டு சென்றது அல் இல்ம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நபிமார்கள் விட்டு சென்றது செல்வம் இல்லை, பதவி இல்லை, அந்தஸ்துகள் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, இல்ம். அல் இல்ம்னா கால் அல்லாஹ் சொன்னது, கால ரசூல் சொன்னது. இதைத்தான் நபிமார்களிடமிருந்து உலமாக்கள் கற்றுக்கொண்டாங்க. ஏன் உலமாக்கள் மற்ற உலக விஷயங்கள் அது இது பேசுறது இல்லை? ஏன்னா உலகத்தை பேசினா உலகத்தின் பக்கம் தான் உங்களுக்கு ஆசை வரும். நான் இப்போ உலகத்தை பற்றி நிறைய பேசினேன்னு வைங்க, உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு இப்போ ஈமான் எப்படி இருக்கும்? இப்போ உள்ள ஈமான் எப்படி இருக்குது? நான் இப்போ உடனே டாபிக் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அலங்காரங்கள், ஆசாபாசங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், தேர் இஸ் சம் ஜோக்ஸ், சம் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இன்சிடென்ட்ஸ், எவ்ரிதிங். சம் ஃபுட், ஹவ் இட் இஸ் டேஸ்ட், அப்படி நல்லா சாப்பிடணும், இப்படி அனுபவிக்கணும், we will enjoy that, it is very very interesting, very entertainment, wow, we all laugh, but we cannot think about our sins, we cannot move towards Jannah. அப்படி நோக்கமெல்லாம் இந்த துனியாவும் மாறி போயிடும். அப்போ ஆகவே உலமாக்கள் எப்போதுமே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுறாங்க. குர்ஆன் ஆழமாக அறிந்தவங்க அவங்க தான். ஏன் அவங்களை பின்பற்றணும்? ஏன்னா ஹதீஸ் அறிஞ்சவங்க அவங்க தான், ஃபிக்ஹ் அறிஞ்சவங்க அவங்க தான் மன்ஹஜ் வழிமுறையை, மார்க்கத்தை விளங்கக்கூடிய சஹாபாக்களுடைய புரிதலை அறிஞ்சவங்க. ஆகவே தான் அவங்களுடைய வழிகாட்டுதல் பாதுகாப்பானதாக இருக்கிறது. பாருங்க, அவங்களுடைய இல்முங்கிறது தான் ரியலா இந்த உலகத்துக்கு இருக்கிற இல்ம். கடைசியா ஒரு ஹதீஸ் பாருங்க, புகாரியில் வரக்கூடிய 100வது ஹதீஸ், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்மன் திஸாஅ வலக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் இல்ம, மார்க்க கல்வியை நேரடியா எடுத்துற மாட்டான். நேரடியானா என்ன? டக்குன்னு எல்லாருக்கும் மறந்து போயிடாது. இல்முங்கிறது பூமியில மொத்தமா எல்லாருக்கும் இல்மு இல்லை, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க, குர்ஆன் மறந்துட்டாங்க, ஹதீஸ் மறந்துட்டாங்க, ஒண்ணுமே தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் மறந்து போச்சு, எல்லாமே தெரியல அப்படின்னு நடக்குமா? இந்த பூமியில நடக்காது. எப்படி இல்மு எடுப்பான்? அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலமாக்களை எடுத்து விடுவதன் மூலமாக. எப்படி எடுக்கிறான்? உலமாக்களை வானத்தில் தூக்கிறதா? எப்படி? மரணிக்க செய்வது. உலமாக்கள் கிபார், இல்முள்ள ஒரு ஆலிம் மரணித்தார்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்மு தூக்கப்பட்டுருச்சு. இல்மு வானத்தில் பறந்து போகல, அல்லாஹ் அந்த இல்முள்ள மனிதனுக்கு மௌத்து கொடுத்துருவான். இதை கொண்டு அல்லாஹ் யக்பிதுல் இல்ம், ரசூலுல்லாஹ் சொல்ற வலக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, உலமாவை எடுத்துக்கொள்வது. கபத அப்படின்னா, கபது அப்படிங்கிறது எடுக்கிறது, அப்படி தூக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா உலமாக்களை தூக்கிடுவான். அதாவது அவங்களுக்கு மரணத்தை கொடுத்துருவான். டக்குன்னு மௌத்தா போயிட்டாங்க. இவ்வளோ உலமாக்கள் இருந்தாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? இல்முக்கு யார்கிட்ட போகிறது? யார்கிட்ட மார்க்க மஸ்அலா கேட்குறது? அஹ்லு ஃபஸ்அலு, கேளுங்கள், அஹ்லு திக்ர், திக்ர் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. எப்படி கேட்குறது? மௌத்தா போனவங்கள்ட்ட கேட்க முடியுமா? உயிரோடு இருக்கிறவங்க தான் கேட்க முடியும். அப்போ என்னன்னா, உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட இல்மு இருக்குது, அவங்கள்ட்ட கேளு, அவங்க தான் அஹ்லு திக்ர். மௌத்தா போயிட்டா அவங்களுக்கு இல்மு இருந்தாலும் இல்லை, எடுத்துட்டான் அல்லாஹ், அவங்களே இல்லை, எப்படி கேட்ப? ஆகவேதான் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஹுஜ்ஜா என்ற எவிடன்ஸ், ப்ரூஃப். எதுக்குன்னு கேட்டா, உலமாக்கள்கிட்ட தான் இல்மு இருக்குங்கிறது, ஜாஹில்கிட்ட இல்லை. உலமா யார்? அறிந்தவர்கள். ஜாஹிலூன் யார்? அறியாதவர்கள். அப்போ இந்த அடிப்படையை நம்முடைய உலமாக்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தெளிவாக்கி இருக்கிறாங்க. அப்போ இதாயிடுச்சோ? ஓகே, இந்த அடிப்படையை சகோதரிகளே உலமாக்கள் மிக தெளிவுபடுத்தியிருக்காங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி பாருங்க, மருத்துவ விஷயத்தில் நிபுணர்களை அணுகுகிறோம், மருத்துவரிடம் கேட்கிறோம், சட்ட விஷயத்தில் வழக்கறிஞரை, ஏதோ ஒரு விஷயத்தில் சட்டங்கள், அதாவது உலக சட்டங்கள்லாம் உடனே ஒரு அட்வொகேட்டை கேட்கணும், ஒரு வக்கீல்கிட்ட கேட்கணும் நினைக்கிறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில் உலமாக்கிட்ட கேட்குறோமா? இல்லை, இது ஜஸ்ட் நிறைய பேர் என்ன ஞாபகம், இது என்னோட வியாபாரங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் உலமாக்கள்கிட்ட கேட்குறீங்க? இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க எதை எடுத்தாலும் இது கூடாது அது கூடாதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வியாபாரம்னா அது கேட்க வேணாம். இன்னொருத்தர் இருக்காங்க, திஸ் இஸ் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன், டோன்ட் இன்டர்ஃபியர், இது எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தட், இதில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை, அப்படி கேட்குறோங்க. இன்னொருத்தர், திஸ் இஸ் மை பர்சனல் லைஃப், இது எங்களுடைய புருஷன் பஞ்சாதிக்குள்ள விஷயம், இதில் யாரும் தலையிடாதீங்க.
ஆனால் புருஷன் பஞ்சாதி விஷயமா இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா இருந்தாலும், அத்தீன் மார்க்கம் அது வாழ்க்கையின் முழுக்க தான். நீங்க அசைஞ்சாலே தீன் வந்துருச்சு. அங்க நீங்க எதை செய்யறீங்க அதை வச்சுதான் தீன் முடிவாகுது. அது எதுவா இருக்கட்டும், உங்க வியாபாரமா இருக்கட்டும், உங்க அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க பெட்ரூம்குள்ள தீன் உள்ள நுழையுது. நீங்க கணவன் மனைவி 2 பேர் மட்டும் தான் இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லு. உண்மையா இல்லையா? எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், மார்க்கம் தான் உங்களுக்கு சொல்லும். இல்லை மை பர்சனல், என் உணவு என் உரிமை. மனிதர்கள் சொல்றாங்கல்ல, என் உணவு என் உரிமை. அதோடைய நோக்கம் வேற. சரியா? மாட்டுக்கறி சாப்பிடாதேன்னு சொன்னா என் உணவு என் உரிமை சொல்றதை கொண்டு அங்க சொல்ற கருத்து என்ன? நான் விரும்புறது சாப்பிடுவேங்கிறது என்னுடைய நான் உண்ணுகிற உணவை நீ தலை நுழைக்காதுன்ட்டு செய்தி சொல்றது. அதோட நோக்கம் வேற. ஆனா இங்க விஷயம் கேட்டா என் உணவு என் உரிமைங்கிறது தட்டையா அப்படி நேரடியா மீனிங் எடுத்துக்கிட்டா நீ எதை வேணா விரும்புறது சாப்பிடலாமா? இல்ல, நீ விரும்பியதெல்லாம் சாப்பிட முடியாது. நீ அல்லாஹ்வின் பேரை போட்டு சொல்லி சாப்பிட்ற, அல்லாஹ் ஹலாலா கடிதான் சாப்பிடணும். என் வாயு என் உரிமை நான் சாப்பிட முடியாது. என் நாக்கு என் உரிமை, நான் எதை வேணா ருசிப்பேன், சாப்பிட முடியாது. என் ரப்பு எனக்கு ஆகமாக்கியிருக்கானா, இதை நான் சாப்பிடலாமா? எனக்கு எவ்வளவுதான் எல்லாரும் ருசின்னு சொன்னாலும் சரி, அது ஹலால் இல்லைன்னா நான் சாப்பிடக்கூடாது. ஏன்? நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன். அப்போ மார்க்க விஷயம் வந்துடுது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பாருங்க, சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, 1க்கு 2க்கு போற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் தீன் இருக்குங்கும் போது எப்படி நம்ம தீனுடைய விஷயத்தை கேட்காம, உலமாக்கள்கிட்ட கேட்காம நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியும்? சகோதர சகோதரிகளே, சிந்திங்க. அப்ப இதுதான் இந்த தலைப்பில் இருக்கிற. அதே நேரத்தில் உலமாக்களை கண்மூடித்தனமா பின்பற்றுவதும் இங்க வலியுறுத்தப்படலை. கூடாது, அது தக்லீத் கூடாது. அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. எது சுன்னான்னு சொல்றாங்க, எது மார்க்கத்துக்கு முரணானது சொல்றாங்க, எது முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்கிறாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்போ நாம அவங்க சொல்றது கட்டுப்படும். ஏன்னா வஉலில் அம்ரி மின்கும்ல அது வந்துடும். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல்ல. அதுக்கு அடுத்து என்ன? வஉலில் அம்ரி மின்கும். உலமாக்கள் உங்கள் மேல அதிகாரம் உள்ளவங்க, அவங்க சொன்னா நீங்க கட்டுப்படணும். இல்ல நான் கட்டுப்பட மாட்டேன்னா நீங்க உண்மையில உலமாக்களை மறுக்கல, நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னதை மறுக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தமாயிரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.